Hello Fortunes, தேர்ட் டே ஆஃப் ட்ரிப் அட் கேரளா லைக் அலப்பியில் தான் இருந்தோம். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் நைட் புக் பண்ணியிருந்த ரூம் அங்கே கார்டன் ஓட இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து எல்லோரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பாப்பா வந்து கார்டன்லேருந்து இந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை குளிச்சுட்டு வர்றதுக்கு தென் லக்கேஜ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே டைம் ஆகிடுச்சு. அது வரைக்கும் வந்து கார்டனில் பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அதனால் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. தென் திங்ஸ் எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டாக லக்கேஜ் கேரியரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து ஒன்று அந்த சட்டி சோறு இல்லைன்னா டாடி ஷாப் தேடி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காலையிலே கிளம்பிட்டோம். பிகாஸ் அன்றைக்கி வண்டர்லா பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு. எங்களுக்கு பெருசாக ஒரு பிளானே இல்லை. நைட்டு வந்து பேசாமல் அந்த ஹவுஸ் போட்டில் போகலாமா அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஒன் டே ஃபுல்லாக அதில் போய் வேஸ்ட் பண்ணோம். அதுக்கு வெளியே நம்ம ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் எதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அப்போ தான் அண்ணா வந்து கேரளா வரைக்கும் வந்துட்டோம், டாடி ஷாப் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தான். ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கப்போ ஒரு ஷாப் பார்த்தோம் நாங்கள் நியர்பைலே. பட் அது க்ளோஸ்டாக இருந்துச்சு நாங்கள் போய் அந்த லொக்கேஷனில் பார்க்குறப்ப. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எப்படின்னா அந்த பேக் வாட்டர்ஸில் கால் வச்சுட்டு அப்படி இருக்க மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து இந்த புக்காஸ் டாடி ஷாப்புன்னு ஒன்று கிடச்சிது. ஸோ தேங்க்ஃபுல்லி அது வந்து ஓப்பனாகவும் இருந்துச்சு, பேக் வாட்டர்ஸ் கிட்டேயும் அது இருந்துச்சு. அந்த ஷாப் தேடி எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டோம். அது எங்கே இருந்துச்சுன்னா இந்த ஹவுஸ் போட்லாம் வந்து நிற்கிற இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே போனோடனே எல்லாருக்கும் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஹவுஸ் போட்டை பார்த்தோன்னே பேசாமல் ஹவுஸ் போட் புக் பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தோம். பிகாஸ் மண்டே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிளான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது. அதனால் மண்டே வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஸோ மண்டே வர பிளான். ஏன்னா எல்லோரும் ஃப்ரைடே ஆஃபீஸ் லீவ் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஸோ மண்டே வர பிளான். அதுக்காக வந்துட்டு ஓகே லைக் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 டேஸ் நல்லா சுற்றியாச்சு. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், கடைக்கு அந்த பக்கம் தான் போனோம். ஸோ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஷாப் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட நம்பர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணோம். கால் பண்ணப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டே வரும், நீங்கள் அதில் ஏறி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து பஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இது வந்து கவர்மெண்ட் போட் ஆக்சுவலி. இது வந்து ஒரு இவங்க என்னென்னா ஜிக்குன்னு சொல்கிறாங்க, அந்த நம்ம பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லல, அந்த மாதிரி அவங்க வந்து போட் ஜிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போட் ஜிக்கில் ஏறி அந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கும் அது அவங்ககிட்ட. இங்கே ஆக்சுவலி வந்து கேஷ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க டிக்கெட்டு. ஆன்லைன் பேமெண்ட் கிடையவே கிடையாது. எங்களுக்கு இது தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே ஏறிட்டோம். தேங்க்ஃபுல்லி அண்ணா கிட்ட யூஸ் பண்ணாத ஒரு 50 ரூபா இருந்துச்சு. அதை வச்சு டிக்கெட் வாங்கியாச்சு. 6 ரூபா ஒருத்தருக்கு டிக்கெட், 36 ரூபா வந்துச்சு. அவ்வளோதான். நாங்கள் அந்த கரையிலேருந்து ஜாலியாக இந்த கரைக்கு வந்துட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி எங்களுக்கு விசித்திரமாக, நாங்களும் கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க் பண்ணோன்னா அந்த ஷாப் ஓனருக்கு தான் கண்டிப்பாக, அந்த அம்மாவுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அரகுற மலையாளத்தை வச்சு நான் அவங்கக்கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு போட்டு வரும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பேஷன்ஸாக சொன்னாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த பக்கம் வர வரைக்குமே அவங்க கிட்டத்தட்ட அந்த இதில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி போட் டைமிங் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மலையாளத்தில் பேசி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளூயண்ட்டாலாம் வராது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதை வச்சு மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். அண்ட் தென் நாங்கள் வந்தோன்னுமே கீழே வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. மேலே டெரஸில் வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபேமிலிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா இது ஒரு செம்மையான ஸ்பாட்டு. நான் கண்டிப்பாக உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நாங்கள் போயிட்டு எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி நாங்கள் டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா என் ஃப்ரெண்டு வந்து விலாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஆக்சுவலி ஒரு மேஜர் மென்ஷன் வந்து இந்த ட்ரிப்பில் வந்த எல்லா வீடியோஸுமே கவர் பண்ணது என் ஃப்ரெண்டு தமிழ் தான். ஏன்னா நான் வந்து அவ்வளோ கரெக்டாக வந்துட்டு வீடியோஸ் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அப்பப்போ மறந்துடுவேன். அவள் தான் வந்து மொத்த வீடியோவுமே எனக்கு கவர் பண்ணி கொடுத்தா. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து ப்ராப்பராக நான் அப்லோட் பண்ண முடிஞ்சது வீடியோஸ் வச்சு அப்படின்னா பெரிய தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான். நாங்கள் வந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா சரியான பசி, காலைல சாப்பிடவே இல்லை. பரோட்டா, பீஃப் கறி, ஃபிஷ் ஃப்ரை இல்லைனா அப்படி ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சுக்கா அதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ டாடினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் கல் தான் வந்து டாடி. அங்கே வந்து டாடி ஷாப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கல் கடை தான். ஏன்னா அங்கே போயிட்டு வந்து என் அண்ணா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தான்.
அதனால் அவங்களுக்காக போய் வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி ஏதோ ஸ்வீட்டாக இருந்துச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். பட் பீஃப் கறி அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த பரோட்டாவும் பீஃப் கறியும் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இப்படி செம்ம ஃபேன் ஆகிட்டேன் நான். அவ்வளோதான், ஃபுல்லாக அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அவங்களே வந்து எப்போ ரிட்டன் போட் வரும் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டோம். அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போங்க, இந்த கரையில் இக்கரையில் ஒரு போட் ஜிக் இருக்கும், அங்கே போய் நின்னீங்கன்னா திரும்ப சர்வீஸ் போட் வரும். ஏதோ ஒரு 2 மணிக்கோ 2:05க்கோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த டைமு கரெக்டாக நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு டுவர்ட்ஸ் அந்த பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைடில் இருக்க வீடெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த பேக் வாட்டர்ஸ் அந்த ஃபுல் க்ரீனாக இருக்குது. அதனால செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்பேசஸ் எல்லாமே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எங்களுக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக தான் அமைஞ்சது. ஏன்னா லைக் அந்த சர்வீஸ் போட்டில் போனது இது எல்லாமே வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கேரளா போகிறீங்க அப்படின்னா ஆலப்புழாவில் ஹவுஸ் போட்டில் போகிறத விட நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த கவர்மெண்ட் போட்டுக்கு வெயிட் பண்ணி அதில் டிக்கெட் எடுத்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டை பார்க்கறதும் அந்த கவர்மெண்ட் போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதெல்லாம். ஸோ ஒன் ஆஃப் த நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து அங்கே இருந்த ஒரு ஹவுஸ் போட்டுமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ஹவுஸ் போட்டில் போய்ட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இப்போ போர்ட் ஆக வேண்டிய அந்த போட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இவங்க இந்த ஸ்பேஸ் ரீச் ஆகிட்டா இங்கேருந்து வந்து நம்ம திரும்பவும் அக்கறையில் கொண்டு போய் விட சொன்னால் அவங்க நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம், நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோமா, இந்த பக்கம் போகிற போட் எங்களை கொண்டு போய் அந்த பக்கம் விடுமா அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்க, தூரத்தில் அந்த கவர்மெண்ட் போட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நின்று நாங்களும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பஸ் வருதா நீ போகலாம் அந்த மாதிரி. இந்த தம்பி தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா இவருக்கு வந்து ஓரளவுக்கு தமிழ் புரியுது, மற்ற யாருக்குமே அங்கே தமிழ் புரியலை. அதனால் இவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே இந்த போட் வரும், நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட அவங்கள அந்த பக்கம் இறக்கி விட சொல்லி அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நல்ல மக்கள் அங்கே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே இந்த தம்பி ஹெல்ப் பண்ணார். இந்த போட்டு வந்து நம்ம இப்படி கை காமிச்சோன்னா நம்மளை வந்து பிக் பண்ணிப்பாங்களாமா. அவர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நம்ம கை காமிக்கணும்னு. நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களை அந்த பக்கம் மட்டும் இறக்கி விட்ற சொல்லுப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வழியாக அந்த போட் வந்து நின்னோடனே அவங்கக்கிட்ட சொன்னோம், அந்த மாதிரி நாங்கள் அந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து கண்டிப்பாக கேஷாக தான் கொடுக்கணும். இந்த டைம் வந்து கடையிலே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜிபே பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வேறு கேஷும் எங்ககிட்ட இல்லை. இருந்ததும் வந்தப்போ அந்த போட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 100 ருபீஸ் வந்து கேஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் ஆச்சு இதுக்கப்புறம் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து இது ஒரு மாதிரி எங்களுக்கு பயமாக ஆயிடுச்சு. ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. லைக் நடுவில் தண்ணியில் இறங்கவும் முடியாது. அதனால வந்துட்டு தேங்க்ஃபுல்லி அந்த 50 ருபீஸ் இருந்துச்சு. அப்போது நாங்கள் வந்து அப்புறம் அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டெல்லாம் ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரிட்டன் வரப்போ தான் வந்து இந்த இளநீ கடை பார்த்தோம். சரி, நேற்றுலேருந்து நாங்கள் இளநீ குடிக்கலாம்னு நினச்சோம். நேற்று ஃபால்ஸில் குளிக்கவும் இளநீ குடிக்கலை. இன்றைக்கி நல்ல வெயிலில் சுற்றி அலைஞ்சு டயர்டாகிடுச்சு. அதனால இளநீ குடிச்சிட்டு ரிட்டன் டு ஹோம் டவுன். வேறு எதுவும் பிளான்ஸே இல்லை. ஸோ இங்கேருந்து நாங்கள் வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் சிப்ஸ் அது இதுன்னு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்பி ஆன் த வேல வரும்போது ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு சிப்ஸ் அல்வாலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு வந்து ஒரு ஷாப்பில் நிறுத்தி ஃப்ரைட் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதோடு வந்துட்டு ஏர்லி மார்னிங் தான் ஒரு காஃபி எடுத்தோம், நானும் சந்துவும் மட்டும். ஏன்னா எல்லாருக்கும் செம்ம டயர்ட், தூங்கிட்டாங்க. யூஸ்வலாக நான் வந்து சந்து ட்ரைவ் பண்ணுறான் ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன் அப்படின்னா தூங்க மாட்டேன். ஏன்னா ஃபுல் டைம் கம்பெனி கொடுத்துட்டு பேசிட்டு
அப்படி தான் இருப்போம். ஏன்னா எனக்கு தூங்கிட்டா வந்து அவனுக்கு தூக்கம் வந்துருமோன்னு பயம். பாப்பாக்கு வந்து வேற வழி இல்லாம டோரா பூச்சியெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவளால முடியல. எங்களாலயும் முடியல. செம்ம டயர்டு. அதனால டோரா பூச்சி போட்டு ஒரே நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸா போயிட்டு இருந்துச்சு. அம் உங்கள்ல யார் யார் டோரா பூச்சி ஃபேன்ஸ்ன்னு சொல்லுங்க. நானும் ஒரு காலத்துல வந்துட்டு லஞ்சுக்கு வரும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனேலாம் டோரா கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். அங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க நம்ம போறோம், அங்க நம்ம போறோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ கார்லயும் அப்படிதான் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். டோரா பூஜ்ஜி போட்டு நாங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தோம். பாப்பா என்ஜாய் பண்ணாலோ இல்லையோ, பட் டோரா பூஜ்ஜி வச்சு நாங்க நல்லா ஃபன் பண்ணோம். பிகாஸ் நாங்க எல்லாருமே 90s கிட் தான். ரொம்பவே ஒரு சூப்பர்பான ட்ரிப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யாராச்சும் வந்து நம்மளோட பார்ட் 1 பார்ட் 2 அதாவது டே 1 டே 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல், லைஃப் ஸ்டைல், ஃபேஷன் விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.